தமிழ்நாட்டிலே தொடர்ந்து 14 ஆண்டுகாலம் இந்த கட்சியை இயக்கத்தை வழிநடத்தி கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் போது அனைத்து கட்சிகளையும் ஓட்டுகளுக்கும் நோட்டுகளுக்கும் சீட்டுகளுக்கும் பங்கு போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியுடைய சொந்த மாவட்டத்திலே போய் அமர்ந்து ஓமலூரிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை தமிழர் வேலை தமிழருக்கு என்ற நிலையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள். அதே போலத்தான் இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக ஒரு பக்கமும், சித்தப்பா எடப்பாடியார் சுந்தரா டிராவல்ஸ் வண்டியில ஒரு பக்கமும், பிரேமலதா அது ஒரு பக்கம், தொடர்ச்சியா எல்லாரும் ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்முடைய தலைவர், நம்முடைய குடும்ப தலைவர் இங்க அத்தனை பேரும் போராளிகள். அவரு போராளி, அவரு தோழர், தமிழரசுடைய வழி வந்தவர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டவர். அவருக்கு கீழே இருக்க நாம் அத்தனை பேரும் போராளிகள். இங்க நடப்பது தமிழ்நாட்டிலே எல்லா கட்சிகளும் ஈழ பிரச்சனை பேசினார்கள், எல்லாம் பேசினாங்க. ஆனா அத்தனை பேரும் மௌனிச்சுட்டாங்க. இன்னைக்கு பேசுற ஒரே ஆண்மையுள்ள தலைவன் எங்கள் அண்ணன் முத்தமிழன் மட்டும்தான்.